எத்தனை காலம்தான் கஷ்டப்படுவது? நான் செய்த பாவம் என்ன என்று பலரும் முருகனிடம் அழுது புலம்புவதுண்டு. கடன் தொல்லை, குடும்பத்தில் நிம்மதியின்மை, தொழில் தடைகள் என்று அடுத்தடுத்து சோதனைகள் வரும்போது மனம் சோர்ந்து போவது இயல்பே. ஆனால் முருகன் உங்களை தண்டிப்பதற்காக சோதிக்கவில்லை. மாறாக உங்களை மேலும் பட்டை தீட்டி வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறார் என்பதன் அறிகுறிதான் இந்த சோதனைகள். உங்களுக்கு சோதனை வரும் போதெல்லாம் கலங்காமல் தைரியமாக எதிர்த்து நில்லுங்கள். அந்த துணிச்சலையும் சக்தியையும் உங்கள் கந்தன் நிச்சயம் வழங்குவான். என் வாழ்க்கையில் இதைவிட என்ன சோதனையை நான் பார்க்கப் போகிறேன் என்ற நிலை வந்தாலும் முருகன் மீது நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கை சிறிதும் குறையக்கூடாது. இன்று நாம் பார்க்கப் போகிறது, வாழ்க்கையில் நீங்கள் இழந்துவிட்ட நிம்மதி, செல்வம் மற்றும் நற்பெயரை மீண்டும் பெற்றுத்தரும் மிக சக்தி வாய்ந்த முருகன் மந்திரமாகும். இந்த மந்திரத்தை எந்த நாளிலும் கூறலாம். இருப்பினும் சில முறைகளை பின்பற்றுவது முழு பலனை தரும். தொடங்கும் நாட்கள் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி அல்லது கார்த்திகை நட்சத்திர நாட்களில் இந்த மந்திரத்தை ஜெபிக்கத் தொடங்கலாம். நாளர்களின் எண்ணிக்கை நீங்கள் எந்த கிழமையில், உதாரணமாக செவ்வாய்க்கிழமை, தொடங்குகிறீர்களோ அதே கிழமையில் தொடர்ந்து 11 வாரங்கள் அல்லது 11 நாட்கள் கூற வேண்டும். கண்டிப்பு, இடையில் நாட்களை மாற்றக்கூடாது. ஒரே நேரத்தில் சுத்தமான மனதுடன் நம்பிக்கையோடு உச்சரிக்க வேண்டும். ஓம் குகா குருவே சரணம். கந்தா கடம்பா கதிர்வேலா போற்றி. என் இல்லத்து துயரங்கள் யாவும் தீர்த்து வேல் கொண்டு காப்பாய் முருகா. ஓம் ஐம் ஹிரீம் போற்றி சுவஹா. இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு கூறி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்தனை தடைகளும் விலகி முருகன் அருள் உங்கள் இல்லத்தில் நிலைக்கும். இது போன்ற ஆன்மீக தகவல்களையும் மந்திரங்களையும் தொடர்ந்து அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் பயன்பட ஷேர் செய்யுங்கள்.